வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ராகுல் காந்தியின் 100 நிமிட பேச்சுக்கு இன்னைக்கு 2.5 மணி நேரத்தில் பிரதமர் மோடி பதிலளிச்சிருக்கிறார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலுமே மோடியிடம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. சும்மா நாங்கள்லாம் சமாதான அரசியலை விரும்ப மாட்டோம், மற்றபடி அனைவருக்கும் நீதி அரசை நாங்கள் விரும்புகின்றோம். ராகுல் ஜாமீன்ல வந்திருக்காரு. அவர் பல கோடி ரூபாய் மோசடி வழக்கு அவர் மேல உள்ளது. அக்னிபாத்தி திட்டத்தின் மூலமாக தவறாக மக்களை வழிநடத்துகின்றார்கள். நாட்டை கலவரத்திற்குள் தள்ள பார்க்கிறார்கள். சிறுபிள்ளைத்தனமான ஒரு புத்தி. அதனால இதை நம்ம புறம் தள்ளிவிட முடியாது அப்படின்னு பலவிதமான பேச்சுக்கள். மற்றபடி மணிப்பூரை பற்றியோ, பற்றி எரிந்து கொண்டிருக்கிற வேலையின்மை பற்றியோ, பொருளாதார இன்மை பற்றியோ எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. ஆனா 3வது தடவையாக உட்கார்ந்திருக்கும் பிரதமர் மோடி. அது மட்டும் உண்மை. முதல்ல அதிக பெரும்பான்மையாக உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு 2 கால்களும் உடைக்கப்பட்டு ஒரு கால் சந்திரபாபு நாயுடுவாங்க, ஒரு கால் நிதிஷ்குமாராக. ஆமா, ஹேண்டிகேப்ட் மாதிரி இன்னைக்கு மோடி ஒரு பிரதம மந்திரியாக இந்திய நாட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அதற்கு ராகுலின் 1:40 100 நிமிட பேச்சு மிக சாட்டையடியான ஒரு பேச்சாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிக அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு ஈக்குவலாக 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். எந்த ஒரு பதிலும் இல்லை, எந்த ஒரு அதிர்வுகளும் இல்லை. கையில ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாடாக சிவன் படங்களையும், இயேசு படங்களையும், குருநானக் படங்களையும் காட்டி பேசியது இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். சிவன் கழுத்தில் உள்ள மாலை என்பது உண்மையின் நிலைப்பாடு. காந்தியடிகளும் அதைத்தான் சொன்னார். அதை போல நாங்கள் உண்மையாகவும் நீதியாகவும் நடந்து கொள்கின்றோம், நீங்கள் அவ்வாறு இல்லை. இந்துக்கள்னு சொல்றீங்க, மற்றபடி நீங்க மட்டும்தான் இந்துக்கள் கிடையாது. பாஜகவினரும் மோடியும் அமித்ஷாவும் மற்றபடி RSS கும்பலை மட்டும்தான் இந்துக்களா? நாட்டில் எத்தனையோ பிரிவினர் இருக்கிற இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர் இருக்கிறார்கள், சீக்கிய மதம், புத்த மதம், எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அத்தனை பேருமே இந்திய நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் தான். ஆனா நீங்க மட்டும் இந்துக்களா? நாங்களும் இந்துக்கள் தான். பாஜகவின் உண்மையான இந்துக்களே அல்ல. இந்த மாதிரி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களே இந்துக்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உண்மையான இந்துக்களாக முடியும் சொல்லி போட்டு மிக பயங்கரமான ஒரு கேள்வி. அதற்கு இடையில 50 தடவை குறுக்கிட்டு ராஜ்நாத் சிங், மோடி, அமித்ஷா போன்றவர் குறுக்கிட்டு பேசி மீண்டும் அவரை ஒரு மிக மோசமான ஒரு பள்ளத்திற்கு தான் தள்ள பார்க்கிறார்கள் ஒழிய அவர்களிடம் இன்னும் நீதி வருவதாக பாஜக இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு இடையில அமித்ஷா என்ன சொல்றாரு? இவர் மிக மோசமான ஒரு பாதையில் செல்கிறார் அப்படிங்கிறார். மோடி என்ன பண்றார்? இந்துக்களை எல்லாம் ஒரு குற்றமாக சுமத்துகிறார். ஃபர்ஸ்ட் அந்த குஜராத்ல மோடி அப்படிங்கிற இடத்தை திருடர்கள் என்று சொன்னார். ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க. இன்னைக்கு இந்திய அளவுக்கு இந்துக்களை கேவலமாக படுத்தி விட்டார் சொல்லிட்டு மிக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. அவர் பேசிய பேச்சுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. ராகுல் காந்தியினுடைய 100 நிமிட பேச்சுக்கு மோடியால் 2.5 மணி நேரம் பேச முடிந்தது. ஆனா அவர்களால் பதில் சொல்ல முடிந்ததா? இல்லை. மணிப்பூரை பற்றிய ஒரு பேச்சு எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி பற்றிய ஒரு பேச்சு, அதனால் தொழில் அழிவுகள், அதற்குண்டான பேச்சுகள், மற்றபடி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, அக்னி வீரர் திட்டங்கள், மற்றபடி விவசாய போராட்டம், அயோத்தி தோல்வி சம்பந்தமான பிரச்சனை, நீட்டு பிரச்சனை, மற்றபடி வேலையின்மை, எதுவுமே இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர்கள் பதில் சொல்வதாக இல்லை. அவர்களுடைய மோடியினுடைய பேச்சு என்னமோ நார்மல், அந்த ஸ்கிரீன்ல திரைக்கதை வசனம் எழுதி போன்றுதான் இருக்கிற ஒழிய மற்றபடி ஒரு குறிப்பிட்டு சொல்வதாக மீண்டும் ராகுல் மீது புரளியை கிளப்புவதாகவும் அவர் எப்படியாவது நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்பதாக அவருடைய திட்டம் இருக்கிறத ஒழிய மற்றபடி இந்திய நாட்டை மீண்டும் ஜனநாயகத்தை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதை போன்ற ஒரு பிரதிபலிப்பு இருப்பதாக கட்டாயமாக தெரியவில்லை.
அவர் பதவியேற்கின்ற பொழுது அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்து அதை தலைவணங்கி பதவியேற்றார். ஆமா, அதெல்லாம் வந்து வெறும் நாடகம் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. 100 நிமிட பேச்சுக்கு 2.5 மணி நேரம் பேசிய பிரதமர் மோடியிடம் என்ன பதில் இருந்தது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ராகுலின் பேச்சுல ஏகப்பட்ட சாட்டையடியான கேள்விகள். அவருடைய கேள்விகள்ல வந்து நாடாளுமன்றம் இல்லை, இந்தியாவை அதிர்ந்திருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான ஒன்று. அக்னிபாத் திட்டத்தை நீங்கள் வந்து குளறுபடி செய்றீங்க, அதன் மூலமாக வந்து எல்லோரையும் வந்து தொழிலாளியாக மாற்றி விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நீட் தேர்வு இன்னைக்கு எவ்வளவு மிக மோசமாக கேவலமாக நடந்து முடிந்து விட்ட ஒரு தேர்வாக இருந்தாலுமே கூட அது இத்தனைபடி குளறுபடிகள், சீட்டு லீக்கு, மற்றபடி வந்து அதுல குறைந்த மதிப்பெண் 5000 சில்லற ரேஞ்சுக்கு மேல ஒரு மதிப்பெண் 1563 பேர் போய் எழுத வராமல் போன ஒரு விஷயம். இதெல்லாம் ஏகப்பட்ட குளறுபடிகள், அதில் ஏகப்பட்ட ஊழல்கள், அவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 10 ஆண்டுகளாக உட்கார்ந்திருந்த ஒரு பிரதமரை நிற்க வைத்து பேசிய ஒரு பெருமை வந்து ராகுலுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. 10 வருஷமாக சிவனே என்று இருந்த ராகுல், ஆமா, இந்த ஒரே நாள் வந்து சிவனாக மாறி தன்னை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துட்டு. அந்த அளவுக்கு தன்னை சிவனாக மாற்றி கையில் சிவன் படத்தோடு நாடாளுமன்றத்துக்கு கேட்டா வந்து உள்ளே பதாகைகளை கொண்டு வரக்கூடாது ஓம் பிர்லா சொல்றார். உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷம். அப்ப ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லலாமா? அதாவது கையில் பதாகைகளோடு வரக்கூடாது, ஜெய் ஸ்ரீராம் எடுத்துக்கிறதா சொல்லலாமா? இப்ப அதுலயும் வந்து ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில வந்து புத்தி மாறிய, தன்னுடைய நிலைப்பாடை விட்டு வெளியேறிவிட்ட அல்லது தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடாதான் இன்னைக்கு பாஜக இருந்துட்டு இருக்க. தைரியமான நிலைப்பாட்டில் அவர்கள் இன்னும் மறவில்லை. அவர்கள் இன்னும் வேஷதாரிகளாக, மற்றபடி வந்து மக்களுக்கு வந்து விரோத மனப்பான்மை, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தில் சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் அனைவர்களுக்கும் இன்னும் விரோத மனப்பான்மையாக பட்டியல மக்கள், அருந்ததிய மக்கள், தலித் மக்களுக்கு எல்லாமே விரோத மனப்பான்மையாகத்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களுடைய ஒரு உண்மை நண்பனாக அவர்கள் வார்த்தை ஜாலங்கள் தான் பேசுறாங்க, செயல்பாடு இன்னைக்கு உண்மை கிடையாது. எப்படியோ 10 வருடம் ஆண்டு விட்டார்கள். ஆமா, மீண்டும் 11வது வருடம் தொடங்கி விட்டாலுமே கூட அவர்களுடைய நிலைப்பாடு என்பது மீண்டும் 5 வருடம் கன்ஃபார்ம். என்னென்னமோ சொன்னாங்க, அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். சந்திரபாபு நாயுடு வந்து சபாநாயகர் போஸ்ட் கேட்பார், இல்லாட்டி ஆதரவு வாபஸ் வாங்கி கொள்வார். மற்றபடி நிதிஷ்குமார் வந்து அப்படி கேட்பார் இப்படி கேட்பார், என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா எல்லாமே வந்து சுக்கு நூறாக உடைந்த ஒரு விஷயம். அப்ப இந்த வகையில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் சரிகட்டப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு பகிரங்கமான உண்மை. சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் அவர் தலைநகர் அமராவதி ரேஞ்சுக்கு அவரு சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் 2025 சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு வெற்றி பெறுவது, பாஜகவை எவ்வாறு தோல்வி அடைத்து தான் மீண்டும் முதலமைச்சர் நாட்கள் உட்கார்வது. அப்ப தொடர்ந்து கன்ஃபார்மா இருந்தோம். அப்ப அடுத்த 2029 வரைக்குமே பாஜக வந்து நிலையான ஒரு ஆட்சியாகவே இருக்கும் என்பதுதான் ஒரு மிக வருத்தத்துக்குரிய விஷயம். என்றாலுமே கூட மக்களின் நிலை எவ்வாறு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பற்றி வந்துவிட்டார். ஆமா, மக்களின் பிரச்சனையை எதிர்கொண்டு பேசுவதற்கு ஒரு ஆள் வந்துவிட்டார் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் தான் ஒழிய, மற்றபடி வந்து இவர்களால் எந்த அளவுக்கு போராட முடியும், போராடினாலுமே கூட மோடி மற்றபடி பாஜகவினருடைய நிலைப்பாடு, அவர்களுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு உண்மை இருக்கு இல்லையா? இந்திய கூட்டணி எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டு விட்டார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓம் பிர்லா சபாநாயகர் மோடிக்கு தலைவணங்குகின்றார். கை குலுக்கும் போதுல ராகுலுக்கு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேசுகின்றார். அப்ப விளக்கம் கேட்கக்கூடிய சமயத்துல நாங்கள் வந்து காலில் விழவும் தயாராக இருக்கின்றோம், அப்படிப்பட்டவர்களாம் எங்களுடைய கலாச்சாரம்னு ஓம் பிர்லா வந்து அங்க ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி பேசக்கூடிய சமயத்துல சபாநாயகர்களுடைய ஒரு தீர்ப்பு வரும் 5 ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பது இப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்ப ராகுல் காந்தியின் போராட்டம் என்பது ஒரு மக்களின் போராட்டமாக இருந்தாலுமே கூட, மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பூஜ்ஜியமான ஒன்றுதான். ஆமா, 10 வருடங்கள்
இந்தியாவை சீரழித்தது ஒரு பக்கம், மீண்டும் 5 வருடங்கள் எவ்வாறு சீரழிக்க போகிறார் என்பதற்கு இந்திய மக்களாக நாம் தயாராகத்தான் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு மற்றபடி நிதிஷ்குமாருடைய ஆதரவுகள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டன, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருவரும் தன்னுடைய வேலைப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மோடி இந்த பாஜக குழுவும் தன்னுடைய வேலைப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே வேளையில தங்களுடைய வேலைப்பாடாக ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக போராடினாமல் கூட மக்களுடைய ஒரு கருத்தை அவர்கள் சொன்னிய பிறகும் எவ்வாறு அங்கிருந்து பிரதிபலிக்கப்படும் என்பதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சொல்லி பார்ப்போம். வரும் 5 ஆண்டுகள் எந்த அளவுக்கு மோடியுடைய ஆட்சி இருக்கும் என்பது இப்பொழுதே தெரிந்துவிட்டது. சபாநாயகர் மோடியிடம் கை குலுக்கும் போது தலை குனிகின்றார், ராகுல் காந்தியிடம் கை குலுக்கும் போது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டிருக்கின்றார். இது ஒன்றே போதும். அதோடு அவருடைய வாக்கு மூலமான நாங்கள் பெரியோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தலை குனிவோம், முடிந்தால் தலை வணங்குவோம், காலில் விழுவோம் அப்படிங்கும் போதுல இந்தியாவையே அவர் விழுக்காட்டி விட்டு விட்டாரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூற்று அங்க வெளிப்படுது. அதன் அடிப்படையில கட்டாயமா வரும் 5 ஆண்டுகள் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மக்களாக நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான், எதிர்கட்சிங்கிற பேர் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்க வேண்டியதான். ஆனால் செயல்பாடு என்று வருகின்ற பொழுது ஆமா, சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆதரவு மோடிக்கு கட்டாயமாக 5 ஆண்டுகளுமே இருக்கும் என்பதை பகிரங்கமான உண்மையா தெரியும். ஆமா, இருந்தாலுமே கூட மக்களாகிய நம்முடைய போக்கு ஒரு விழிப்புணர்வை நோக்கியும் எதிர்கட்சிகளை தூண்டி போராட வைக்கக்கூடிய ஒரு நோக்கத்திலும் இருக்க வேண்டும். இடையிலில் வரக்கூடிய இடைத்தேர்தல்களில் இந்திய மக்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கட்டாயம் அதன் மூலமாக அது மோடி ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக திருந்துமா என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இன்றைக்கு வரை இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் 5 வருடம் எவ்வாறு செல்லும். ஆமா, சிவனாக இருந்த ஒரு ராகுலை இன்னைக்கு சிவனேன் இருந்த ஒரு ராகுலை சிவனாக மாற்றிய ஒரு பெருமை மோடிக்குத்தான் சேரும். நம்ம நேற்று கூட ஒரு ஆட்டோட ஒரு வாசகம் பார்த்தேன். ஆமா, உன்னை யாரும் தூண்டவில்லையா, சிவனேன் இரு, தூண்டி விட்டார்களா, சிவனாக இரு. அதை போல இன்னைக்கு ராகுல் சிவனாக மாறிவிட்டார். அதை வரும் காலங்கள் எந்த அளவுக்கு பகிரங்கமாக வெளிப்படுத்தும் என்பதுல மோடியினுடைய நிலைப்பாடும் இருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான ஒன்று. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.